Visa Balaji Temple, Chilkur Balaji Temple, Hyderabad. Hello friends, welcome to Orange Spoon. நம்ம இன்னைக்கு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய விசா பாலாஜி டெம்பிளுக்கு தாங்க போக போகிறோம். இது நம்ம எப்பவும் போகிற ஓஆர்ஆர் ரோடு தான். இப்போ சைடில் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அங்கிட்டு இருக்க செடியெல்லாம் எடுத்து இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. அதே ஓஆர்ஆர் ரோடு தான். நம்ம கச்சிப்போலி வழியாக ஓஆர்ஆரில் என்ட்ரு ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பராக நடுவில் பார்த்திங்களா அழகாக ஃப்ளவர்ஸாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாகவே இருந்துச்சு. நம்ம லெஃப்ட் சைடில் ஏர்போர்ட் போகிற வழியில் கட்டாயி உள்ளே போகணும். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக சைக்கிளில் போகிறவங்க சர்வீஸ் ரோட்டில் சைக்கிளில் போகிறவங்களுக்குன்னே தனியாக ஷெட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸிட் 18 இறங்கணும். அப்படியே டோல்லேருந்து ஒரு ரவுண்டானா இருக்கும். அப்படியே சுற்றிட்டு நம்ம சில்கூருக்கு போகிறாங்க. சில்கூர் ஹைதராபாத்லேருந்து பக்கத்தில் இருந்தாலுமே அது ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஊர். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டியில் சாப்பாடு இருக்குங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரே வீதியிலே பாருங்களேன் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு. இது ஒரு ரெசார்ட்டுங்க. முருகவேணி ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் வச்சுருக்காங்க. போகிற வழியிலே ஒரு ரெசார்ட் இருக்கும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா முருகவேணி இது பார்க்குங்க. அப்புறம் ட்ரீம் வேலின்னு இன்னொரு ரெசார்ட் கூட இருக்குது இதுக்குள்ளே போனால். ஸோ அங்கே ஒரு டெம்பிள் தெரியுது பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் போகலாம். இப்போ இப்படி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும். ஆனால் நம்ம சில்கூருக்கு போகிறதுக்கு இந்த ஆர்ச்சுக்குள்ளே தாங்க போகணும். நீங்கள் மேப்பில் போடையில் சில்கூர் பாலாஜி டெம்பிள்னு போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக மேப் ரோட்டு காமிக்கும். இங்கே நிறைய ஃபார்ம் எல்லாம் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அங்கங்கே வண்டியில் வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க விற்பாங்க. நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா நிறுத்தி வாங்கிக்கிங்க. இந்த சிவன் நம்மளுக்கு என்ட்ரு ஆனோம்னா நம்ம சிவனை பார்த்தோம்னாலே நம்ம சில்கூருக்கு கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். நம்மளுக்கு பார்க்கிங் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். பார்க்கிங் ரொம்ப பெரிய இடம் இருக்குங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது பார்க்கிங்க்கு. 2 வீலருக்கு 10 ருபீஸு, 4 வீலருக்கு 20 ருபீஸ் பார்க்கிங்க்கு. நம்ம பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நடந்து வந்தோன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ஸோ சாப்பாட்டுக்கெலாம் பிரச்சனையே இருக்காதுங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. சாப்பாடு கிடைக்கும். ஜூஸு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே ரொம்பவே ஈஸியாக அவைலபிளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுலாம் பிரச்சனையே இல்லை. இந்த ஒரு சிவன் இருக்கும். அந்த சிவனை ஒட்டியே நம்ம அப்படி வளைஞ்சு உள்ளே போனோம்னா இங்கே தாங்க கோயில். இப்படியே லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு பைப் இருக்கும். நீங்கள் காலெலாம் கழுவிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு அங்கங்கே கடைகளில் கூப்பிடுவாங்க தேங்காய் வாங்குறதுக்கு. பாருங்கள் 2 தேங்காய், ஒரு இந்த சின்ன மாலை, துளசி மாலை எல்லாம் சேர்ந்து 100 ரூபாங்க. உள்ளே பாலாஜி இருக்காது. உள்ளே ஒரு சின்ன சிவன் கோயிலும் இருக்குது. அதனால் 2 தேங்காய் தான் கொடுப்பாங்க. நம்ம ஷூவை வெளியில் வச்சுட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்போ கோயிலுக்கு உள்ளே. ஸோ உள்ளே வந்த உடனேயுமே ரைட் சைடில் நம்மளே 2 தேங்காயும் உடச்சிட்டு கொண்டு போகணும். உள்ளே பூவையும் துளசி மாலையை மட்டும் உள்ளே வாங்கிக்குவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது காலையில் 7 மணிங்க. 7 மணிக்கு இந்தளவு கூட்டம் இருக்குது. இதுவே நீங்கள் சனி ஞாயிறு ஏகாதசி இந்த மாதிரி நாட்களில் ஒரு 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கேட்டு தெரியுதா, அந்த கம்பிக்குள்ளே நம்ம சுற்றி லைனில் நின்று போகணுங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம காலையில் 7 மணிங்கிறதுனால இந்தளவு கூட்டம் இருக்குது. கம்பிக்குள்ளே நிற்காமல் நம்ம டைரெக்டாக உள்ளே போயிடலாம். வெளியிலே இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்ச ஓட்டியுமே பொட்டு வச்சுருக்காங்க. நம்ம பொட்டு வச்சுட்டு உள்ளே போகணும். கோயிலுக்கு உள்ளே சன்னதிக்குள்ளே எடுக்கக்கூடாது. அதனால் நான் வெளியில் உள்ளதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் சன்னதிக்கு பின்னாடி கொடிமரம் தெரியுது பாருங்கள். ஒரு பாலாஜி இருப்பார். அதுக்கு நேர ஒரு ஹனுமான் இருப்பார். நம்ம திருப்பதியில் பார்க்குற மாதிரியே கொஞ்சம் உள்ளே தள்ளி இருப்பார் பாலாஜி. வெளியிலன்ட்டு பார்க்கணும்.
வந்து தேர் வெளியில் பின்னாடி இருக்குது, பின்ன கேட் வழியாக. நம்ம பாலாஜியை கும்பிட்டு வந்த உடனே இந்த வாசல் வழியை தான் உள்ளே வருவோம். துண்ணூறு பார்த்திங்களா, பெரிய கட்டி மாதிரி துண்ணூறு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே துண்ணூறு குங்குமம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் கல்கண்டெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. பாலாஜியை கும்பிட்டு வந்த உடனே இந்த இதில் வந்து ஒரு சிவன் இருக்காருங்க. அங்கே சிவன் கோயில் இருக்குது. அப்படியே உள்ளே போய் இந்த ப்ளூ கேட் வழியாக வெளியில் வரணும். இப்போ கொரோனா டயத்தில் வந்து அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி வெளியிலேருந்து தான் கும்பிட்ற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இங்கே வந்து நம்ம உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக போகலாம், எந்திரிச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ளுக்குள்ளே தான் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதனால் நான் உள்ளே எடுக்கலை. ஸோ இங்கே சிவனையும் கும்பிட்டுட்டு நம்ம இப்படியே வெளியில் வந்துடலாம். கோயில் டைமிங்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், திருப்பியும் சாயந்தரம் 4 மணிலேருந்து 6:30 மணி வரைக்குங்க கோயில் டைமிங். இது வந்து ஆக்சுவலி சில்கூர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் தான் இருக்குது. இதை சில்கூர் பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறத விட விசா பாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும். ஏன்னா அப்படி தான் இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு இப்போ வந்து படிக்க போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, இல்லை அங்கேயே செட்டில் ஆகணும், இல்லை சுற்றி பார்க்கணும், என்ன மாதிரியான இதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு விசா கிடைக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 11 சுற்று சுற்றணுங்க. 11 சுற்று சுற்றி கொஞ்ச நாளே உங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ்லாம் ஈஸியாக முடிஞ்சு உங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து 108 சுற்று வந்து சுற்றணும். அதுதான் இந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது வந்து பல பேருக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளேயே நம்ம இப்போ தேங்காயெல்லாம் உடைச்சோம் இல்லையா, அதையும் தாண்டி உள்ளே அந்த பாலாஜியையும் ஹனுமானை மட்டும் நீங்கள் சுற்றி வரலாம். இதுவே சனி ஞாயிறு ஏகாதசி கிழமைகளில் அந்த 108 சுற்று சுற்றணும், இதில் 11 சுற்று சுற்றணும் அப்படின்னா கோயிலுக்கு வெளியில், அதாவது மொத்த கோயிலுக்கு வெளியில் இருக்குது பார்த்திங்களா, கோபுரத்தையும் தாண்டி அந்த வெளி சுற்று தான் சுற்ற முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து மற்ற நாட்கள், அதாவது சனி ஞாயிறு ஏகாதசி நாட்களில் ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளியில் சுற்றணும். இங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்றது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம காலையில் வெள்ளனை வந்துட்டோம் அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தாங்க அவ்வளோ நேரம் எடுக்கும். இங்கே பாருங்கள், அது வந்து ராமர் பழம், இலந்த பழம், நம்ம ஒரு அரை நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன நெல்லிக்காய், ஸ்டார் ஃப்ரூட்டு, கொய்யாப்பழம், இங்கே பழங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே கிளி ஜோசியம்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு அந்த கிளி ஜோவிலாம் போட்டு அந்த ஜோசியம்லாம் பார்க்குறது. இது வந்து ஹரிதா ரெசார்ட்ஸுங்க. இது தெலுங்கானா கவர்மெண்ட்டோடது. இதில் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும். உள்ளே வந்து ரெசார்ட்டு சாப்பாடு நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. ஹோட்டல்ஸும் இருக்குது. நம்ம இங்கேயும் வந்து ரூம் வேணால் நீங்கள் வெளியூரில் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசா பாலாஜியை போய் ஒரு டைம் கும்பிட்டுட்டு போங்க. ரொம்பவே சூப்பரான சக்தி வாய்ந்த